டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில கேட்டகரியில் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸ் இல்லாமல் டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். 17,700 உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து அதிகபட்சம் 20,000 பக்கமாக வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 25/10/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட்டை பற்றி கன்யூஸாக பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வந்து அடுத்தடுத்த கவர்மெண்ட் ஜாப்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கன்யூஸாக நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கிங்க. இந்த இடத்துல உங்களோட நேம் கேபிட்டல் லெட்டரில் உங்களோட அட்ரஸ், அதே மாதிரி உங்களோட ஜெண்டர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸு, ஃபாதர் நேம், நேஷனாலிட்டி, உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத கரெக்டாக எழுதிக்கிங்க. அதே மாதிரி உங்களோட ஃபிசிக்கல் சேலஞ்சடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி ஆதார் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஸோ அதெல்லாமே வந்து எழுதிட்டு சைன் பண்ணி இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி கடலூர்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா லீகல் அண்ட் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. தென் இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில், அதுக்கப்புறம் டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அல்லது வந்து கிளர்க்கு, இது மாதிரியான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து 8/11/2025 இந்த டேட்டில் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்க இருக்குது. லாஸ்ட் டேட் 25/10/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 8ஆம் தேதியே வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது. தென் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தே நீங்கள் வந்து ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும், டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், ஃபைல் மெயின்டெனன்ஸ் தான் அந்த உங்களுக்கான ஒர்க்கு அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. கிராஜுவேஷன் முடிச்சிருந்தால் போதும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் அண்ட் கிரிமினல் லா நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட் ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். ஸோ இது மாதிரி வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஜாப்புக்கு தகுந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 70,000, டெப்டி சீஃபுக்கு உங்களுக்கு 40,000, அதே மாதிரி அசிஸ்டன்ட் லீகலுக்கு 25,000, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 15,000 இது மாதிரியான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலூர் கோட் வெப்சைட் கடலூர்.tcodes.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பக்கூடிய அட்ரஸ் இந்த சேர்மன், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ் கடலூர் 607001 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன போஸ்ட் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து எழுதணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து இருக்கும். இது கூட உங்களோட மார்க் ஷீட்டு, டிசி, ஆதார் கார்டு ஜெராக்ஸு இதெல்லாமே அட்டாச் பண்ணி உங்களோட ஜாதி சான்றிதழ் எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி கடலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.